வணக்கம். நான் அரந்தை மணியன். அந்த நாள் ஞாபகம் வந்ததே என்ற வகையில் இன்று பிரபல குணச்சித்திர நடிகராக திகழ்ந்த எஸ்.வி. சுப்பையா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாமா? உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகிய மூவரும் கதாநாயகர்களாக கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் குணச்சித்திர வேடங்களில் மிகவும் சிறப்பாக நடித்து புகழ் பெற்றவர்கள் டி.எஸ். பாலையா, எஸ்.வி. ரங்காராவ், எஸ்.வி. சுப்பையா மூவரும். அவர்களில் பாலையாவும் ரங்காராவும் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்திருந்தார்கள். ஆனால் எஸ்.வி. சுப்பையா என்ற அந்த அருமையான நடிகர் கிட்டத்தட்ட 50 படங்களில் மட்டும்தான் நடித்தார். என்ன காரணம்னா, எஸ்.வி. சுப்பையா அவர்களுக்கு சில கொள்கை பிடிப்பு இருந்தது, வளைந்து கொடுக்காத தன்மை இருந்தது. அதாவது ரீமேக் படத்துலலாம் நடிக்க மாட்டேன், வேறு யாராவது பண்ண கேரக்டரை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன், நான் பண்ணுற கேரக்டர் வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் வலியுறுத்தி வந்ததுனால அவரால் அதிகமான படங்களில் நடிக்க முடியல. அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஏன்னா அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். சம்பாதித்த பணத்தில் இங்கே வட சென்னையில் ஒரு இடத்துல நிறையா ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி போட்டு ஏறு உழுது அதில் திருப்தி அடைந்தவர் அவர். அவர் திரைப்படங்களில் மட்டும் நடிக்கவில்லை, அவர் ஒரு விவசாயியாகவும் வாழ்த்திருந்தார். அவரும் அன்றைய பிரபல நடிகர்களைப் போல நாடக உலகத்திலிருந்து வந்தவர் தான். அந்த காலத்தில் படபடப்பாக நகைச்சுவையுடன் டைலாக் பேசுறதுன்னா எஸ்.வி. ரங்காராவ், அமைதியாக எளிமையாக இயற்கையாக நடிக்கணும்னா எஸ்.வி. சுப்பையா. அவர் சற்று ஆவேசமாக பேசி நடித்த ஒரே படம் அப்படின்னா ஆதிபராசக்தி சொல்லலாம். அதில் அபிராமி பட்டராக நடித்திருப்பார். அந்த ஒரு காட்சியில் மட்டும் அவர் வந்து கொஞ்சம் ஆவேசமாக படபடப்பாக நடிச்சிருப்பார். மற்ற படத்தில் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அவருடைய நடிப்பு. அவர் 1948 வெளிவந்த அபிமன்யுங்கிற படத்தில் சகுனி வேஷத்தில் கொஞ்சம் குளநெறி குணாதிசயம்லாம் காமிச்சிருக்கார். அவர் நெகட்டிவாக நடித்த ஒரே படம் அந்த அபிமன்யு தான். மற்ற எந்த படத்துலையும் அவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணதே இல்லை, அதாவது எதிர்மறை கதாபாத்திரம் நடித்ததே இல்லை. கப்பலோட்டிய தமிழன் படத்தில் பாரதியாரை நடித்து முத்திரை பதித்தார். இன்றளவும் அவரளவிற்கு பாரதியார் வேடத்தில் யாருமே நடித்ததில்லை என்று சொல்லலாம். அதுவும் பார்த்தால் அந்த நீதிமன்ற காட்சியிலே அவரை நீதிபதி விசாரிப்பார். அப்போது அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசும் அந்த அந்த வசனம் பேசும் முறை, அந்த அலட்சியமான ஒரு போக்கு, அது மிக சிறப்பாக இருக்கும். பாரதியாரின் குணச்சித்திரத்தை அப்படியே அவர் வந்து அந்த படத்திலே காட்டியிருந்தார். அவரே சொந்த படம் தயாரித்தார். காவல் தெய்வம் என்று பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய ஒரு புதினத்தை படமாக எடுத்தார். அதில் அவர் முக்கியமான இடத்தில் நடித்திருந்தார். அதாவது அமைதியும் கம்பீரமும் கொண்ட, கடமை தவறாத ஒரு ஜெயிலர் ரோல். அதாவது ஒரு சிறையில் நடக்கும் கதை அது. அதில் இவர் ஜெயிலராக இருப்பார். அதே சிறையில்தான் மரண தண்டனை கைதியாக சிவாஜி கணேசன் சாமுண்டி என்ற வேடத்தில் நடித்திருப்பார். அமக்களப்படுத்துவார். பிரமாதமாக சிவாஜி அந்த பாத்திரத்தில் நடித்திருப்பார். அவரை ஒரே ஒரு பார்வையில் அடக்கி விடுவார் எஸ்.வி. சுப்பையா. ஒரு வசனம் கூட பேசலை, ஒரு பார்வை தான். சிவாஜி கணேசன் அந்த அமக்களெல்லாம் அப்படியே அடைக்கப்படும். அந்த மாதிரி ஒரு காட்சி வரும். அதே மாதிரி வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் பார்த்திங்கன்னா மன்னர் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிற, நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். பார்த்திபன் கனவுன்னு ஒரு படம் வந்து 1960 ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா, எஸ்.வி. ரங்காராவெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதில் மன்னருக்காக உளவு பார்க்கிற ஒரு படகோட்டியாக நடித்திருப்பார். மங்கையர் திலகம்னு ஒரு படம், அதில் பிரபல நடிகை, அன்றைய பிரபல கதாநாயக நடிகை பத்மினி சுப்பையாவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. சுப்பையாவுடைய தம்பியாக சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். மூவருமே அந்த படத்தில் ரொம்ப அமைதியான ஒரு நடிப்பை காட்டியிருப்பார்கள். அடுத்து வள்ளியின் செல்வன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் தான் எஸ்.வி. சுப்பையா
ஒரே படம். அந்த படத்தில் அவர் வந்து கதாநாயகனாக நடித்திருந்தார். ஜெமினி தயாரித்த இரும்பு திரை என்ற ஒரு படம். அதில் இவர் வந்து ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளியாக பணியாற்றி கொண்டிருப்பார். இவருடைய மகன் சிவாஜி கணேசனும் அதே தொழிற்சாலையில் தொழிலாளி. ஆனால் அவர் தொழிற்சங்க தலைவராக இருப்பார். அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த கதாபாத்திரத்துக்கும் அவருடைய தந்தையாக நடித்த எஸ்எஸ்பியாவுக்கும் உள்ள அந்த கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறாங்களே, அந்த வேறுபாட்டை மிக அருமையாக இருவரும் அங்கே காண்பித்திருப்பார்கள். பாவ மன்னிப்பு படத்தில் அமைதியான பாதிரியார் வேஷம், தேவிகாவின் வளர்ப்பு தந்தை. பாகப்பிரிவினை, வாழ வைத்த தெய்வம் 2 படத்துலேயும் அண்ணனுக்கு அடங்கி போகும் கிராமத்து விவசாயி வடம் பண்ணியிருப்பார். அண்ணனாக டிஎஸ் பாலையா, எஸ்வி ரங்காராவ் அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அரங்கேற்றம் படம் மிகவும் அவருடைய நடிப்பில் குறிப்பிடத்தக்க ஒரு படம் என்றால் அது அரங்கேற்றம் படம். பாலச்சந்திர அவர்கள் இயக்கிய அந்த படத்தில் ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்ற பிறகும் கூட சபலம் குறையாதவராக, வழிதவறி போன மூத்த பெண்ணை கண்டிக்க இயலாத ஒரு ஏழை புரோகிதர் வேடத்தில் நடித்திருப்பார். அவருடைய மனைவி எம்என் ராஜன் மீண்டும் கருவுற்றிருக்கிறார் என்ற அந்த காட்சியில் இவர் படும் அந்த தர்ம சங்கடமான அந்த முகபாவங்கள் ரொம்ப, அது வந்து ஒரு அனுபவசாலி நடிகர் தான் அதை காட்ட முடியும். அதை எஸ்எஸ்பியா ரொம்ப அருமையாக செஞ்சிருப்பார். காஃபி, தேநீர், மது போன்ற எந்தவித கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. இன்றைய திரை உலக பிரபலங்கள் பார்த்திங்கன்னா, மாமல்லபுரம் போகிற வழியில் கடற்கரை சாலையில் பண்ணை வீடுகள்லாம் அமைத்து ஓய்வெடுக்க அங்கு சென்று வருவார்கள். ஆனால் எஸ்வி சுப்பையாவோ அந்த காலத்திலேயே சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலம் போகும் பாதையில் கார்னோடை என்ற கிராமத்தில் 1960களில் பல ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி அங்கே விவசாயம் செய்து வந்தார். ஓய்வு நாட்களில் அங்கு போய் அந்த பண்ணை வீட்டில் தங்கி கொண்டு ஏறு பிடித்து உழுவாராம். அப்படி ஒரு வாழ்க்கை. தலையில் தலைப்பா கட்டி கொண்டு அவர் வந்து அங்கே ஏறு உழுவதை பலரும் பார்த்திருக்கிறார்கள். திரைப்படங்களில் நடித்துக்கொண்டே வயலில் உழுது விவசாயம் செய்த ஒரே நடிகர் எஸ்வி சுப்பையா தான். இன்று அதே பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள அவருடைய நினைவு இல்லத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.